ஸோ ஓகே, கன்னிராசிக்காரர்கள் நான் மேற்கொண்டு துன்புறுத்த விரும்பலை. நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விதமான வளங்களும் எல்லா சுகங்களும் பெற என் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சுகமெல்லாம் கிடைக்க போகுது. எப்படி குருஜி நீங்கள் சொல்ல வர்றதுல நிறைய பொருள் இருக்கே? ஆமாம், அப்படி தான். காரணம் என்ன அப்படின்னா, 2-9 கூடிய சுக்கிர பகவான் கடகத்திலே 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது, உங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 2-9 கூடிய ரொமான்ஸுக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, சூரிய பகவான் ஆட்சி 12 கூடியவன் இல்லற சுகத்தை கொடுப்பவன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, ஒரு துணையை தேடு. நீங்களே பிஸி ஆக்கிக்கிங்க. நீ இந்த வருமானம் இல்லைன்னா எனக்கு இன்னொரு வருமானம், நான் ரெடி ஆகிட்டேன், நீ தாராளமாக சண்டை போடு, நான் ரெடி அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. எப்போவும் ஏவுகணை வரதான் போது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி. தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள், அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படி தான். என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில்? என்ன சார், ராகுவாது கேதுவாது குருவாது, எப்பொழுதும் உழைக்க தயார் ஆகு, கவலைகள் உனக்கேது, அவ்வளோதான். ராகு கேதுன்னா என்ன சார்? எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. டெய்லி வேலைக்கு போகிறோம், எனக்கு எதுக்கு சார் கிரகம்? கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம மட்டும் கமிட் ஆகிருக்கல, நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் கமிட் ஆகிருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள்? பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம்? சனியினுடைய மாதமாக கருதுகிறோம். 8வது மாதம் இது. 8 என்றால் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 8வது மாதம் இது. இந்த 8வது மாதத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்றால், மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது. வகையில் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார், பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார். சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார், பின் சிம்மத்திலே இருக்கிறார், புதனோடு சேர்கிறார். அதை நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். என்னது புதாதித்ய யோகம்லாம் சொன்னோம். பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார். ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முடேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதனும் சூரியனும், அடுத்து கன்னியில் செவ்வாய், அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு 4 பேர். இந்த பக்கம் மீனத்தில் சனி, இந்த பக்கம் கும்பத்தில் ராகு, இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு 2 பேர். ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் வாழ்க்கையை மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். மீதி நீங்களே போட்டுக்கோங்க, இப்போல்லாம் நான் சொல்கிறதில்ல. கன்னிராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கன்னிராசி தான். ஸோ ஓகே, கன்னிராசிக்காரர்கள் நான் மேற்கொண்டு துன்புறுத்த விரும்பலை. நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விதமான வளங்களும் எல்லா சுகங்களும் பெற என் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சுகமெல்லாம் கிடைக்க போகுது. எப்படி? அப்படியா குருஜி நீங்கள் சொல்ல வர்றதுல நிறைய பொருள் இருக்கே? ஆமாம், அப்படி தான். காரணம் என்ன அப்படின்னா, 2-9 கூடிய சுக்கிர பகவான் கடகத்திலே இருக்கிறார். அடடா மழடா அடமழடா. நண்பர்களே, பிரிந்த காதல் ஒன்று சேரும்பொழுது வருகின்ற சந்தோஷம் இருக்கிறதே. சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படிச்சிருந்தேன். உங்கள் வசீகரம் கெட்டு போகாத அளவு தூரத்தில் நின்று காதலியுங்கள். அடடா, என்ன அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. உங்கள் வசீகரம் கெட்டு போகாத அளவு தூரமாய் நின்று காதலியுங்கள். இந்த 2-9 குடைவன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது காதல் வருகிறது. அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
பிரிந்து போன காதலெல்லாம் ஒன்று சேர்கிறது. உங்கள் மனைவி அவர்கள் தவறை உணர்ந்து மீண்டும் ஒன்று சேர்கிறாள், அல்லது நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து ஒன்று சேர்கிறீர்கள். சமீபத்தில் படித்த சார் என் கண்ணே கலங்கி போச்சு. சீரியஸா, காதல் இறந்த பின்பு அதை புதைப்பதா எரிப்பதா என்று பேசிக்கொண்டிருக்காதீர்கள். கவிதையின் கரங்களில் விட்டுவிடுங்கள். அடடா அடடா, இந்த கவிதையை படிச்சுட்டு நான் அன்னைக்கு ஃபுல்லாக தூங்க முடியல சார். காதல் இறந்த பின்பு புதைப்பதா எரிப்பதா என்று சண்டை. புதைக்கிறதுனா என்ன, திரும்ப இதை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே புதைச்சிக்க, அதாவது அப்பப்போ எப்பயாவது ஞாபகம் வரும் அப்படின்னு நினச்சா அது பேர் புதைச்சிக்கிறது. இதுக்கு மேலே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போட்டு எரிச்சா அது எரிச்சிடுறது. அப்படிலாம் பண்ணாதீங்க. கவிதையின் கரங்களில் விட்டுவிடுங்கள். அது அவ்வப்போது வரும் செல்லும். சார், மனித உறவுகளை நீங்கள் மகத்தான புரிந்து கொள்ள வேண்டிய மாதமே இந்த மாதம் தான். முக்கியமாக உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது, உங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 2-9 கூடிய ரொமான்ஸுக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, சூரிய பகவான் ஆட்சி 12 கூடியவன் இல்லற சுகத்தை கொடுப்பவன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு துணையை தேடுகிறீர்கள். உங்கள் மனைவியின் மடியை தேடுகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு நீங்கள் பணம் தர்றதுனால உங்கள் மனைவி வாழலை, அவங்க பணம் தர்றதால நீங்கள் வாழலை. ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு அவங்களால வாழவே முடியல. என்ன சொல்லுங்கள்? ஏதோ ஒரு இனம் புரியாத சூனியம் சுற்றி கொண்டது. ஏதோ ஒரு தனிமை உணர்வு உங்களை சுற்றி கொண்டது. அதுதான் உண்மை. மனிதர்களுக்கு எப்பொழுதும் ஒரு அருகாமை தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு அருகாமை. ஐ லவ் யூ அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும், அப்பப்போ கொஞ்சிகிட்டே இருக்கணும். வாழ்க்கை பாருங்க நல்லாயிருக்கும். பெரிய பெரிய வின்னர்ஸ் லைஃப்லாம் பாருங்கள், அவங்க வீட்டில் ரொம்ப குழந்தைகளாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைத்துவமும் கொஞ்சலும் தான் இங்கே வீரமாக வெளிப்படுகிறது. பெரிய பெரிய சாதனை செஞ்சவங்கெல்லாம் வீட்டில் குழந்தைகள் தான். சார், நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப நாள் ஆச்சு ஆன்மீக பரிகாரம் சேனல் நான் முதல்ல நம்ம சேனலில் ஜாயின் பண்ணும்போது சொன்ன வார்த்தை, மிக உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவைதான். ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவைதான். இன்று அது மிக உயர்ந்த கட்டடம். ஒரு காலத்தில் பாலுக்கு எழுத குழந்தைதான் நெப்போலியனும் அலெக்சாண்டரும். ஒரு காலத்தில் பாலுக்கு எழுத குழந்தைதான் இன்று அவன் நெப்போலியன். அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன்னா, லவ் லைஃப் திரும்ப வருது. டோன்ட் ஷோ யுவர் ஈகோ டு யுவர் பியூட்டிஃபுல். உங்களுடைய அழகான உறவுகள்கிட்ட ஈகோ காட்டாதீங்க. யார் நம்மளை நம்ம நண்பன் என்னைக்கு மரியாதை பேசியிருக்கான்? பல நேரங்களில் நான் கையை சுட்டிருக்கிறேன் நண்பர்களை. என் வாழ்வில் நடந்ததை நான் சொல்கிறேன். என்ன ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு மாதிரி இதாக நடந்துக்கிறான், ரொம்ப டஃப்பாக நடந்துக்கிறான், நம்ம பேச்சை மதிக்க மாட்டேங்கிறான் என்று என் கூட இருக்கிறவங்கள நான் நினச்சிருக்கேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நம்மக்கிட்ட ஒரு பணிவாகவே நடந்துக்க மாட்டேங்கிறானே என்று. அப்பொழுது என்ன உள்மனம் சொல்லியது, 10 வருடமாக நம்ம கூடவே இருக்கான், இந்த குஷனிங் இந்த லிவரேஜ் கூட அவன் எடுத்துக்கூடாதா? நியாயம்தான். அவனோட பெருமையே அதுதான். எல்லாரும் இவர் பக்கத்தில் வர பயப்படுவாங்க, நான் மட்டும்தான் தொட்டு பேசுவேன் என்று சொல்லுகின்ற பெருமை அவனுடையது. அதே போல தான் அவங்க மனைவியும். எல்லோரும் உங்கள்கிட்ட குட் மார்னிங் சார் ஆஃபீஸர், குட் மார்னிங் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. உங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதானே, விடுங்க சார். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி அழகாக ஒரு லவ் யூ அப்படி சொன்னீங்கன்னா இந்த பதிவை வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். டோன்ட் ஷோ யுவர் ஈகோ டு யுவர் வேல்யூபிள் ஒன்ஸ். நம்ம நண்பன் எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம பையன் என்ன 2 திட்டிட்டேன் போடாடே அப்படின்ட்டு போங்க. அவன்கிட்ட போய் கெத்து காட்டிக்கிட்டு இதெல்லாம் கெத்து காட்ட வேண்டிய மேனேஜர்கிட்ட சொம்படிக்கிறோம். குட் மார்னிங் சார் அப்படிங்கிறான். இவன் பாவம். நன்றாக நினைத்து பாருங்கள், நமக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் நமக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம யார்கிட்ட பேசுவோம் சொல்லுங்கள்? ஹலோ, என்ன என்ன, அதாவது ஃபோன்லேயே சாப்பிட்டியா, வேலைக்கு போயிட்டுருக்கியா, அப்புறம் பேசு, அவ்வளோதான் பேசுவீங்களா சார்? அவ்வளோதான் பேசுவீங்கல்ல. ஒரு வெட்டி ஃபோன் பண்ணுறான், வணக்கம் மேடம், எப்படி மேடம், குட் மார்னிங் மேடம், அடாடா எவ்வளோ பேசுகிறீங்க பார்த்தீங்களா? ஒரு ஜீவனும் ஒரு அங்கே அம்மா, நீங்கள் தூங்காமல் சுகர் மாத்திரை போட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு. ஆனால் அவங்களுக்கு
2 செகண்ட்ஸ் தான் டைம். ஆனால் இங்கே இந்த வீணா போனவனுக்கு 20 மினிட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வாழ்வின் உறவுகளுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நண்பர்களே. யாரெல்லாம் ராம்ஜியுடைய பதிவு பார்க்கிறார்களோ அவர்கள் வெறும் ஜோதிட பலன் மட்டும் கேட்பதில்லை, வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயங்களையும் சேர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நல்ல படைப்பாளனா எனக்கு சந்தோஷமும் அதுதான். ஐ எம் எ குரு டு எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி ஒன். உங்கள் வாழ்க்கை நல்லானா அதை விட சந்தோஷம் சார். சல்லித்தனமான அன்பில் கரைந்து போங்கள்ங்கிறான் கவிஞர்கள். அன்புக்கு வரைமுறை இல்லை, சல்லித்தனமாக கரைந்து போங்கள். பஞ்சு மிட்டாய் வாங்கி லவ் பண்ணிட்டு வந்துடணுங்கிறான். இதில் என்ன சார் பெரிய பாரம்பரிய கலாச்சாரமெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன பிள்ளைகளை போல மகிழ்ந்து விளையாடி இன்று தின்புற்று இருந்து விளையாடி விட்டு வாரீர், தீமையெல்லாம் அழிந்து போவோம் திரும்பி வரான்னார் பாரதியார். ஜாலியாடுறாங்கிறார். 10ஆம் இடத்துல அடுத்த ஒரு பாயிண்ட்டு. இங்கே தான் உங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆப் இருக்குது, லவ் லைஃப்னு நீங்கள் சேர்த்துருவீங்க. கரெக்டாக இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூன்றுவீங்க. ரைட்டு. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும். சார் அடிக்கடி பதிவு சொல்லிகிட்டே இருக்கேன். நாட்களை என்ன ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போயே இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்த்தர்ப்ரனர்லாம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போயே முயற்சி போட்டு கடக்கால போட்டு ரெடியாக வச்சுக்கிங்க. இப்போ கூட தம்பிட்டு சொன்னேன், நமக்கு ஒரு கெட்டது நீ சொல்லி நான் போகக்கூடாது, அது எனக்கு மரியாதைக்கு கௌரதிக்கு அளவு இல்லை, நானே போவேன் அப்படிங்கிற மாதிரி இப்பயே ரெடி பண்ணிக்கோங்க. இவ்வளோ சொல்லிட்டு நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லியா? இங்கே பாருங்கள், உங்களை நீங்களே பிஸி ஆக்கிக்கிங்க. நீ இந்த வருமானம் இல்லைன்னா எனக்கு இன்னொரு வருமானம், நான் ரெடி ஆகிட்டேன், நீ தாராளமாக சண்டை போடணும், ரெடி அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. எப்போவும் ஏவுகணை வரதான் போது, எப்பயும் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்கள் மேலே நம்பிக்கையில் இப்போ ஏற்படுத்த தான் போகிறாங்க. ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி உக்காந்துருங்க. அக்டோபர் 18க்கு அப்புறம் வேறு வேலை கிடைக்க போகுது. ஆனால் இந்த ஆகஸ்ட்டு போராட்டம் தான். இந்த ஆள் கண்டிப்பாக வேலை எடுத்துக்குவான். அதனால் அவர் கண்ணிலே படாமல் இருங்க, அது வரைக்கும் நல்லது. அதனால் கன்னிராசிக்காரர்கள் விழிப்புடன் இருங்கள். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ், நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள். விஷ்ணு மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார். விஷ்ணு மாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான், வேறு எங்கேயும் உலகத்திலேயே 5 அடி பெரிய கல் சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது. விஷ்ணுமாயா அனுக்கிரக மூர்த்தியாக எழுந்தருளுகிறார். வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார். இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள். உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.